எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எப்பலாம் ஒரு மாதிரி டயர்டா சுத்தமா எனர்ஜியே இல்லையே அப்படின்னு தோணக்குள்ள என்னோட கோ டு ட்ரிங்க் ராகி மால்ட் தாங்க. ராகி மாவு வீட்ல இருந்தா இத டக்குன்னு செஞ்சிடலாம். எப்படின்னு சொல்லட்டுமாங்க? இதுக்கு ஒரு பேன்ல 4, 5 கேஷ்யூ, பாதாம், பிஸ்டாச்சியோ, மக்கானா சேர்த்து ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அதே பேன்ல ஸ்ப்ரவுட்டோட ராகி மாவை சேர்த்து 4 to 5 மினிட்ஸ் ரோஸ்ட் பண்ணி மிக்சியில் எல்லாத்தையும் அரைக்கக்குள்ள கொஞ்சமாக குங்குமப்பூ அண்ட் 2 ஏலக்காய் சேர்த்து அரைச்சிக்கலாம். இதை அப்படியே சலிச்சிட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் 1 மந்த் கூட ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணலாங்க. இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் 3 to 4 டேபிள் ஸ்பூன் ராகி மாவு அண்ட் 1 கப் வாட்டர் சேர்த்து லம்ஸ் இல்லாமல் கலந்து விட்டுக்கிட்டேன். இன்னொரு பாத்திரத்தில் 2 கப் தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிச்சுட்டு வரக்குள்ளே நம்ம கலந்து வச்சிருக்கிற ராகி மாவு சேர்த்து நல்லா கைவிடாமல் ஒரு 5 to 7 மினிட்ஸ் கலந்து விட்டுட்டு இது கூட 2 டேபிள் ஸ்பூன் வெல்லம் இல்லைனா நாட்டு சக்கரை சேர்த்து கலந்து விட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் நான் கோகனட் மில்க் சேர்த்துக்கிறேங்க. பட் ரெகுலர் காய்ச்சின பால் கூட சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் கொதிக்கவே கூடாதுங்க. ஸோ இதை அப்படியே கொஞ்சம் சூடு இருக்கக்குள்ளே ஒரு பவுலில் சர்வ் பண்ணி மேலே கொஞ்சமாக நட்ஸ் கார்னிஷ் பண்ணி சாப்பிட்டா டயர்டா நானா அப்படின்ற மாதிரி இருக்குங்க. கால்சியம், அயன், விட்டமின் எல்லாமே இருக்குது. இதில் முக்கியமாக கிட்ஸுக்கு கொடுத்து பழக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு பார்க்கலாம். பாய்.